வணக்கமகளே. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழியை அடுத்த தேரிமேல் விலையை சேர்ந்தவர்தான் தனுஷ். வயது 22. தேங்காய் உரிக்கும் தொழிலாளி. இவர் சம்பவத்தன்று இரவு 10:40 மணியளவில் 32 வயதுடைய ஒரு பெண்ணின் வீடு இருக்கும் பகுதி வழியாக சென்றிருக்கிறார். அந்த பெண்ணின் கணவர் கோவில் திருவிழாவுக்காக சென்றிருந்தார். இதனால் அவர் கணவரின் வருகை எதிர்பார்த்து கதவை பூட்டாமல் படுக்கை அறையில் குழந்தைகளுடன் தூங்கிக் கொண்டிருந்தார். இதை கவனித்த தனுஷ் வீட்டுக்குள் புகுந்து படுக்கை அறைக்குள் சென்றிருக்கிறார். இதனால் கண் விழித்த பெண் அதிர்ச்சியடைந்து சத்தம் போட வேண்டுள்ளார். ஆனால் தனுஷோ அந்த பெண்ணின் வாயை பொத்தி பாலியல் வன்கொடுமை செய்தார். தனுஷின் பிடியிலிருந்து தப்பிக்க பெண் சத்தம் போட்டுள்ளார். ஆனால் அந்த பகுதியில் கோவில் திருவிழா ஒளிபெருக்கி வைத்திருந்ததால் பெண்ணின் சத்தம் வெளியே கேட்கவில்லை. இந்த சம்பவத்தை வெளியே கூறினால் கொலை செய்து விடுவேன் என அந்த பெண்ணையும் மிரட்டிவிட்டு தனுஷ் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஈத்தாமொழி போலீசில் புகாரும் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தனுஷையும் அதிரடியாக கைது செய்து சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இரவு நேரம் தூங்கிக் கொண்டிருந்த இளம்பெண்ணின் வாயை பொத்தி மிரட்டி இளைஞர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.